வேலை தேடி மெட்ராஸ் போனியே, என்னாச்சு? வேலை தேடி தேடி வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. கடைசியில சித்தப்பா கிட்டே சேர்ந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, உங்க சித்தப்பா என்ன வேலை செய்யறாரு? அவரும் வேலை தேடிட்டு தான் இருக்காரு. அவரு கூட சேர்ந்து நானும் வேலை தேடிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 20 வயசு இளைஞரா இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர். நீங்க டிவிகேல இணைஞ்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்க அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கும்? வாரிசு பொங்கல் தான் கண்டிப்பா நல்லா ஓடும். ஓகே, சூப்பர் சூப்பர். தளபதி தளபதி தளபதி. அந்த சின்ன வயசுலயே எம்எல்ஏ என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர். இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்துல அந்த இயக்கத்தின் இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது. அதை ஒரு சிரிச்சுக்கணும். குழு தலைவர் பேரை அனௌன்ஸ் பண்ணிடவா? இப்படி 50 வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இருந்தே அரசியல் இருந்தவர். தன்னோட பொது வாழ்க்கையில 56 வருஷமா சிக்காம இருந்தவர். இப்ப சிக்கிட்டாரு. இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன். என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கும், அவன் நம்பர் 2 டுபாக்கும். நான் நம்பர் 1. இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன். எனக்கு என்னமோ இது கோமாளி குட்ட மாதிரியே தெரியுது. போங்க. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். எப்படி அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா அண்ணா, நீ இல்லாத இயக்கம் இல்லை, இவெல்லாம் ஒரு ஆளே இல்லை. அண்ணா அண்ணா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அறிவு கேட்டவன அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். அந்த கல் அடித்தா அவன மண்டை அடிச்சு ஓடி போப்பா. உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? என்ன கழுதைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி, வா 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 வா. வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. ஊர்கா கூட போட முடியாது. அவரு தளபதி விஜய், நான் இன்ஸ்டா விஜய். அவர் அப்பா மூலமா வந்தாரு, நான் என் சொந்த உழைப்புல இருந்தேன். ஒண்ணு இன்ஸ்டா விஜய், இன்னொன்னு தளபதி விஜய்.
விஜய் அவர்களோட கட்சி தாவேக்காவை பொறுத்தவரை அது வந்து ஒரு புதிய கட்சி, வளர்கின்ற ஒரு கட்சி. அதுதான் வந்து தேர்தல் நேரம் இல்லை கட்சி இருந்தால் ஒரு பெரிய புத்தகம் இருக்கும். இந்த புத்தகத்தில் நிறைய சாப்டர், நிறைய லெசன் ஒரு கிளாஸாக படிச்சுட்டு போகணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது எதுவுமே படிக்காம இந்த புக்கை நான் படிச்சேன்னு சொல்லிட்டு அந்த அட்டப்படத்தை ஒட்டி சொல்லிட்டு இது எழுதுன ஒரு எங்களுக்கு எல்லாமே தெரியும், அரசியல் எங்களுக்கு தெரியும், நான் போய் மக்களை பார்த்துட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. தோனி மாதிரி தோனி மாதிரி இங்க பாருங்க வால் போயிட்டுங்க வானத்துக்கு தோனி மாதிரி பாருங்க அப்படியே விஜய் அவர்களை பொறுத்தவரை என்ன பண்றாருன்னா அவர் ஒரு மனக்கோட்டை கட்டி அதுல வாழ்ந்துட்டு இருக்காரு. முதலமைச்சராகவே ஆயிட்டார். விஜய் அவர்களை பொறுத்தவரைலாம் வந்தான்னா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முதலமைச்சரா வருவேன் அப்படின்றதுலாம் இல்ல, வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போறாரு. நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாலும் கவலை. இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம பண்ண போறது இல்ல. நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிழிக்க போறதும் கிடையாது. எப்பவும் போலதான் வந்திருக்கோம். அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். விஜய் அவர்களோட ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸை பொறுத்தவரைலாம் இல்லை கட்சிக்காரர்கள் பொறுத்தவரைலாம் தலைவரை விட இன்னும் வேகமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு படி மேலே போய் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்ற அளவுக்குலாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. தளபதி கிட்ட இல்லாத காசா பணமா? இன்னைக்கு அவரு ஒரு படம் நினைச்சா 500 கோடி சம்பளம் கொடுக்க டைரக்டர்ஸ் நிக்கிறாங்க. அதெல்லாம் வதறிட்டு நான் என் மக்களுக்காக வந்து நின்னு செய்யறேன்டா நின்னுக்கிறேன். எவனோ யாருமே வர மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னா, எல்லாருமே எப்படி கொண்டு வராங்கன்னா அவர் திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டுமே அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எண்ணம் அவருக்கு இல்ல. மன ரோசம் இருக்கா ஊர் முழுக்க கேக்குறாங்க. இந்த திமுகலையும் கேக்குறாங்க, இந்த விசிகாலையும் கேக்குறாங்க. சுடு சொன்ன இருக்கா காங்கிரஸும் கேக்குறாங்க, இந்த கம்யூனிஸ்டும் கேக்குறாங்க. இது எதுவுமே இல்லைன்னு தான் பிஜேபிக்கு வந்தேன் பின்னால, இது எதுவுமே இல்லைன்னு தான் ஆர்எஸ்எஸ்க்கு வந்தேன் தன்னால. இந்த நரேஷன் செட்டிங் பண்றாங்கல்ல திமுக சைடுல இருந்து, அததான் வந்து நான் சொல்றேன் அப்படி கிடையாதுல்ல. அப்ப நேத்து பேசும்போது ஏன் பாஜக குறித்தோ இல்ல சமீபத்துல பீகார் எலெக்ஷன் வச்சு வந்து ஒரு பெரிய பேசுபொருளா இருந்தது. எஸ்ஐஆர் ஒரு பெரிய பேசுபொருளா இருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம திமுக எதிர்ப்பு அரசியல், அப்புறம் பாலாறு கொஞ்சம் மணல் கொள்ளை கொஞ்சம் திருப்பி வந்து என்னை தொட்டுப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து மர்மயோகியில வந்து கடைசியில் அங்கிள்னு சொல்லி முடிச்சிட்டாரு. தற்கொலை விமர்சனத்துக்கு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. ஏன் மற்ற பாஜக பத்தியோ இல்ல தேசிய அளவுல பெரிய விவாத பொருளா இருக்கக்கூடிய உங்க கட்சி அதிகமா பாதிக்கப்படும் எஸ்ஐஆர் சொல்றாங்க. அதை பத்தியோ ஏன் எந்த கருத்துமே அதுல இடம்பெறல? இப்ப நம்ம இவங்க தற்கூரின்னு சொன்னா அப்புறம் அவர் வந்துட்டு தற்கூரி, அறிகூரி, ஆச்சரியக்கூரி, ஆண்கூரி, தர்மபுரி, வையாபுரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. விஜய் அவர்கள் மட்டுமே 2026 முதலமைச்சர் ஆக வேண்டும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அதான் ஏனென்றால் அவர் பல கோடி விட்டு வெளியே வராரு, பல கோடி. அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு படத்துக்கு 500 கோடி, ஒரு படத்துக்கு 500 கோடி அதையும் விட்டு வராரு. ஒரு படத்துக்கு 500 கோடி நீ பார்த்த இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, தங்களை என்னைக்குமே தெரு கோடியில விடமாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுதான் உண்மை. நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. மக்களை மேம்படுத்துவோம், அவர்களுக்கான அந்த வீடு அந்த இதை நாங்க கொடுப்போம். இதெல்லாம் தமிழ்நாட்டிலயோ இல்ல இந்தியாவிலயோ வேற எந்த கட்சியும் சொல்லவே இல்லை. நாங்க இல்லன்னு சொல்லவே இல்லையே. கரூர் வச்சு இப்ப வரைக்கும் கரூரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது யாரு? அதிமுக பேசுதா? இல்ல. பாஜக பேசுதா? இல்ல. திமுக பேசுதா? இல்ல. கம்யூனிஸ்ட், விசிகா, நாட்டாக யாராவது பேசுறாங்களா? இல்ல. அவன் வேலையை இப்ப பார்த்துட்டு எல்லாரும் அவங்க கட்சியை வளர்க்க போயிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கரூர் 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 கத்திக்கிட்டே இருக்கிற இந்த ஜீவன்கள் தான். நாளைய தீர்ப்புன்னு ஒரு படத்துல திரு விஜய் அவர்கள் அறிமுகமானார்ல, அப்போ திமுக போய் எதிர்த்துச்சு அப்படியா? இல்ல. நீங்க ரசிகன்ல டான்ஸ் ஆடிட்டு அப்போ உங்களை வந்து எதிர்த்தாங்களா? இல்ல. நீங்க தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை பரோட்டா போட்டப்போ யாராவது உங்களுக்கு எதிர்த்தாங்களா? இல்ல. துப்பாக்கியில இஸ்லாமியர்கள் எல்லாம் தீவிரவாதிகளை பிடிச்சி திருத்தி அப்போது எதிர்த்தாங்களா? படம் பண்றாரு இந்திய பண்டு பண்ண மாட்டாங்க. இன்னும் எப்படி மேல போய் சொல்றேன், கத்தி திரைப்படத்தில் நீங்க நேரடியாக 2G ஊழலே சொன்னீங்க. அப்ப கூட உங்க என்ன செய்யல? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு ஊழல்னு சொல்லிட்டு தான், நான் எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு. நீங்க எல்லாம் வருத்தம் தெரிவிச்சீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? இல்ல. எதுவும் இல்ல. திமுக உங்களை எங்கேயுமே எதுவுமே பேசல. நீங்க கட்சின்னு ஆரம்பிக்கிறீங்க.
கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களை பேசினாங்களா? இல்ல. கட்சி ஆரம்பிச்ச உடனே போய் பத்திரிகையாளர்கள் போய் உதயநிதி எல்லாம் கேட்கும்போது வாழ்த்துக்கள் சொன்னாரா? ரைட். கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன செஞ்சீங்க? மேடம் மேடையா திமுக டெய்லி திட்டீங்க. சரி, யாரோ எவ்வளவு திட்டினாலும் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, விட்டு போயிருவாங்க. நீங்களே மேடம் போட்டு என்ன சொன்னீங்க? சிஎம் அங்கிள், ஸ்டாலின் சார் அங்கிள் அப்படிலாம் சொன்னீங்க. அப்பவும் அவங்க நினைச்சல சொல்லல. திருப்பி நீங்க திட்டினீங்க, சொல்லல. கருணை 41 பேர் செத்தான். நீ கிளம்பி மின்னல் வேகத்துல வாமா மின்னல் மாதிரி ஓடி வந்து பணியில் பங்காள படுத்து தூக்கிட்ட. நைட்டோட நைட்டு அங்க களத்துல போய் நின்று முதலமைச்சர், வெளிநாட்டு பயணத்தை ரத்து செஞ்சு வந்து ஒரு துணை முதலமைச்சர். அப்பவும் அவங்க இந்த விஜய் தான் காரணம், மலிவான அரசியல செய்யல. எந்த தலைவரும் இப்படி சாகிறது விரும்ப மாட்டான்னு சொன்னாரு. பட் நீ கேவலமா அரசியல் பண்ண, இது திமுக சதின்னு மிக எளிவா கேவலமா ஒரு அரசியல் பண்ண. அப்பவும் அவங்க பொறுமையா போனாங்க. பண்ணாங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீ கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க. அவங்க போட்ட உழைப்பென்ன, நம்ம போட்ட உழைப்பென்ன? ஜனமயிரை வளர்த்துக்காம ஜனம் இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திட்டீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. அதனால இவெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ போயிட்டு காஞ்சிபுரத்துல மீட்டிங் போட்டா அண்ணா ஆயிடுங்க. நீ அண்ணாவுக்கு சமமா எல்லாம் கிடையாது. இந்த ராஜ்மோகன் பேசினாலும் அது பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ணாவோட கெண்டகால முடி ரோமத்துக்கு வருவாங்களா? முடிய விடு, அவர் போடுற பொடிக்கு சமமோட நீ அப்படி